மக்கள் சந்தோஷமாக சாப்பிட்ட போது அது நம்மளுக்கு திருப்தியாக இருக்குது. காசு பணம் பார்க்கறது கிடையாது. கொரோனாக்கு அப்புறம் தான் ஒரு பிரியாணி கடை ஆரம்பித்தேன். அது 5 வருஷமாக நடத்தினேன். இதுக்கும் சாப்பாடு கடை 1 வருஷமாக. ப்ராஃபிட்டாக சொன்னேன், கடைகளும் இருக்குது, மக்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க. அதுதான் முக்கியம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் விசிட் பண்ணியிருக்கோம். மேடவாக்கத்தில் வந்து 60 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு மீல்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மீல்ஸ் வந்து மதிய டைமில் சாப்பிட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து 6 rupees போட்டிருக்காங்க. அதில் என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் சைடிஸ் என்னெல்லாம் செக் பண்ணிக்கலாம். வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? கருணாகரன். ஓகே. இங்கே எவ்வளோ நாளாக கடை வச்சுருக்கீங்க? இங்கே 1 வருஷமாக நம்ம கடை வச்சுருக்கோம். ஓகேண்ணா, 1 வருஷமாக வச்சுருக்கீங்க. மீல்ஸ் எவ்வளோக்கு தருவீங்க? 60 ரூபா. சாப்பிட்டா 60 ரூபா, பார்சல் 70 ரூபா. சாப்பிட்டா 60 ரூபா. ஓகே. என்ன டைமிங்ண்ணா? டைமிங் 12:30க்கு வருவோம். 3:30 வரைக்கும் இருப்போம். ஓகே. ஸோ நம்ம 60 ரூபாய்க்கு தருவீங்களே, அது கட்டுப்படி ஆகுதாங்க? ஆகுது. மக்கள் சந்தோஷமாக சாப்பிட்ட போது அது நம்மளுக்கு திருப்தியாக இருக்குது. காசு பணம் பார்க்கறது கிடையாது. 60 ரூபாய்க்கு மனசார சாப்பிட்டு போகிறாங்க. எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு. ஓகே. 60 ரூபாய்க்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம். ஓகே. பொரியல் தரும், ஸ்வீட் தரும். அன்லிமிட்டெட் மீல்ஸ். சைடிஸ் பொரியல் தரும். உருளைக்கிழங்கு போடுவோம், ஒரு நாளைக்கு கோவக்காய் போடுவோம், வாழைக்காய் போடுவோம், மிக்சிங் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சைடிஸ் வரும். இது தவிர்த்து வந்து ஆம்லேட் 20 ரூபா, தக்காளி தொக்கு 20, முட்டை தொக்கு 20 ரூபா, மீன் வறுவல் 30 ரூபாலேருந்து மீன் 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தரும். அப்புறம் சிக்கன் ஈரல் இருக்குது நம்மகிட்ட. சிக்கன் ஈரல்? ஆமாம். எறா போடுறோம். 50 ரூபா தான். எறா 50 ரூபா, ஈரல் 50 ரூபா. ஓகே. ஓகேண்ணா. ஸோ எல்லா நாளுமே இருப்பீங்களா இல்லை ஒன்லி? எல்லா நாளும் இருப்போம். மாசத்துல 2 நாள் லீவு. மாசத்துல 15 நாளைக்கு 1 நாள் லீவு. ஏன்னா பசங்களுக்கு ரெஸ்ட் வேணும்ல, வேலை செய்கிறவங்களுக்கு. நம்ம கிட்ட 10 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க மாசத்துக்கு 2 நாள் லீவு. இது உங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் ஃபுட் பிஸ்னஸில் தான் இருந்தீங்களா? இல்லைங்க, கொரோனாக்கு அப்புறம் தான் ஃபுட் பிஸ்னஸ். அது முன்னாடி ட்ராவல்ஸ் வச்சுருந்தேன் நான். கொரோனாக்கு அப்புறம் தான் ஒரு பிரியாணி கடை ஆரம்பித்தேன். அதை 5 வருஷமாக நடத்தினு இருக்கிறேன். இது இப்போ சாப்பாடு கடை 1 வருஷமாக நடத்தி. இதில் ஒரு 60 ரூபாய்க்கு தரீங்க, அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியாது? ப்ராஃபிட்டாக தான் சொன்னேன், கடைகளும் இருக்குது, மக்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க. அதுதான் முக்கியம். ஓகே. லொக்கேஷன் சொல்லுங்கள். லொக்கேஷன் வந்து பள்ளிக்கணை ஹைஸ்கூல் பக்கத்தில் நம்ம கடை. சாப்பாடு கடை பேர். ஓகே. பேர் வந்து சாப்பாடு கடை? சாப்பாடு கடை. சரி, நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம 60 ரூபா கொடுத்து மீல்ஸ் வாங்கியிருக்கோம். கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் இருக்குது. நம்ம 60 ரூபா கொடுத்து வாங்கினதில் இதில் பாருங்களேன், வெறும் 60 ரூபாய்க்கே வரும் பார்த்தீங்களா. கறி குழம்பு, மீன் குழம்புனா அதில் வந்து கறி குழம்புலேயே பார்த்தீங்கன்னா 3 பீஸ் கிட்டே இருக்குது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ ஒரு பைட் வந்து ஃபஸ்ட்டு கறி குழம்பை டேஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது தொட்டுக்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது, தென் வந்து அப்பளம் கொடுத்துருக்காங்க, முட்டை தொக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பைட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நல்லா இருக்குது. நல்லா கறிக்குழம்பு அப்படின்னா நல்லா மசாலா அரைச்சி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்குது கறி குழம்பு. உருளைக்கிழங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். உருளைக்கிழங்கு கூட நல்லா குவாலிட்டியாக இருக்குது, டேஸ்ட்டும் வந்து டீசெண்டாக இருக்குது. கறி குழம்பு கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, பட் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு சூப்பராக இருக்கும். தென் வந்து பீசஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால நம்ம எக்ஸ்ட்ராவே கறி தொக்குன்னு மாதிரி வாங்க வேணாம் போல். ஆக்சுவலி வந்து எக்ஸ்ட்ரா சைடிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரான் அண்ட் ஃபிஷ் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்த நேரமானது தெரியல, ப்ரான் அண்ட் ஃபிஷ் இருக்குது. அடுத்ததாக முட்டை கிரேவி, மசாலா பார்க்கவே நல்லா இருக்குது. சரிங்க, முட்டை ட்ரை பண்ணிடுவோம். முட்டை தொக்கு போட்டு நம்ம யூஸ்வலாக இப்போ பார்த்தீங்களா வீட்டில் அதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து இவங்க வந்து எல்லாமே
வீட்டில் வந்து அரைச்சி போகிற மசாலான்னு நினைக்கிறேன் திங்க். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், மீன் குழம்புல வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன் ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் டச்சு பார்த்தீங்கன்னா ரசம் வந்தாச்சு. ஏன்னா அது சாப்பிட்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ நல்லா ஊற்றியாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோபுரம் வேறு பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே மக்களே, இதோட முடிச்சிக்கலாம். ஸோ 60 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான தேடிட்டுருக்கீங்கன்னா, ஒரு நல்ல வெஜ் மீல்ஸ் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மேடவாக்கம் கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்கு அப்படியே வெளியில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்பார் வைக்காத, மீன் குழம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடு. சாப்பாடு போட்டுமா? சாம்பார் வேணுமா? சாப்பாடு போட்டு கொஞ்சம் போட்டுக்கிறியா? சரி.